ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம பர்சன்டேஜ் அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு வரக்குள்ள பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து எனக்கு ரிப்பீட்டடாக அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதை நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இட் இஸ் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம், ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ்னு வரக்குள்ள எனக்கு ஒரு 4-5 மாடல்ல கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? பட் நம்மளுடைய வரக்கூடிய கிளாஸஸ்ல பர்சன்டேஜ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 75% ஆஃப் சம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ் வந்து நான் எதுவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து என்ன கன்வெர்ட் பண்ண போறேன், ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா 75% பெர்சன்ட் அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் சென்ட்னா 100. அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணணும், 75/100. இதான் வந்து இந்த பெர்சன்டேஜோடைய மீனிங். அப்ப இதை நான் அடிச்சு என்ன கிடைக்கும், 25 25 3 25 75 டிவைடட் பை 4. அப்போ இந்த 75% உடைய ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 3/4. ஸோ அதே மாதிரி இப்போ நான் 20% கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை 20 டிவைடட் பை 100. ஸோ இதை அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 1/5. அப்போ 20%ங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட், 1/5 ஆஃப் அ நம்பர், அதுக்கு வந்து ஈக்குவலண்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரெண்டாவது கேஸ். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற என்னுடைய ஃபிராக்ஷனை நான் எப்படி பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றது, இதுதான் என்னுடைய ரெண்டாவது கேஸ்ல பார்க்க போறேன். இப்போ உதாரணத்துக்கு 2/7 அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எவ்வளவு பர்சன்டேஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் 2/7 ஆஃப் அ நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் பர்சன்டேஜ் அப்படின்னு எனக்கு கேட்கலாம். அப்போ இதை நான் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு 2/7. இங்க வந்து என்ன பண்ணிருப்போம், 100ஆல டிவைட் பண்ணிருப்போம் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்க. அப்ப இங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப therefore 200/7. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கலப்பு பின்னம்னு சொல்லுவேன். ஏன்னா முழுசா டிவைட் ஆகாது, மீதியோட வரும், சரிங்களா? இப்போ இந்த கலப்பு பின்னமா எப்படி போடலாம், 2 7 14, மீதி 6 60, 8 7 56, மீதி எவ்வளவு இருக்கு எனக்கு 4. அப்போ 28 4/7% அப்படின்னு என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 3/5 இந்த ஃபிராக்ஷனை நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். அப்போ 3/5 வந்து நான் என்ன பண்ணணும், 100ஆல பெருக்கணும். இப்போ பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், அடிச்சோம்னா 20, 3 × 20 60. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 60%. அதாவது 3/5ங்கிறது எதுக்கு ஈக்குவல், 60%க்கு ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது வந்து என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, எனக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான். ஸோ இதை வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ உதாரணத்துக்கு இப்போ 45% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 45 டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 0.45. இங்க 2 ஸ்தானத்திலே புள்ளி வச்சா போதுமானது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ்க்கு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 56.8%. ஸோ இதை வந்து டெசிமலா மாத்தணும்னா இட் இஸ் வெரி சிம்பிள், 56.8 டிவைட் பை 100. இப்போ இதை டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கும் 0.568 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பர்சன்டேஜ்ல இருந்து டெசிமலோ இல்ல பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் இல்ல ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ், இப்படிதான் வந்து நீங்க கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ப்ராப்ளத்துல எப்படி அப்ளை பண்றேன் அப்படிங்கிறத நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.